வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ்ச்சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எஸ்ஐபி கால்குலேட்டருக்கு வந்து ஒரு எஸ்ஐபி ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். 15 அதாவது 15,000 15 இயர்ஸ் 15% ரிட்டர்ன்ஸ். ஸோ இது 3 சேரும் பொழுது 1 crore வந்து நம்ம 15 இயர்ஸில் வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். இதுதான் ஃபார்முலா. ஸோ 15 இயர்ஸில் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றப்போ அந்த ஃபார்முலாவில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். அதாவது 15,000க்கு பதில் 10,000 மாறும், 15 இயர்ஸ்க்கு பதில் 25 இயர்ஸாக மாறும். ஓகே, 15% சில நேரம் மார்க்கெட் வந்து கொடுக்காமல் போகலாம். இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ போட்டப்போ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் 15,000 கட்ட முடிஞ்சா நான் ஏன் மார்க்கெட்டுக்கு வரேன், அவ்வளோ சம்பாரிச்சா நான் ஏன் இங்கே வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னால் வந்து 500 கட்ட முடியும், இல்லை 2,000 கட்டலாம், அதிகபட்சம் 3,000 கூட ஓகேங்க, நீங்கள் என்னங்க 15,000லாம் சொல்கிறீங்க, அவ்வளோலாம் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் வேணாலும் எஸ்ஐபியில் போடலாம். அதுக்கு வந்து உங்களுடைய கோல் எவ்வளோ இருக்கணுன்றதை வந்து நீங்கள் எஸ்ஐபி கால்குலேட்டரில் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை கோலே எனக்கு தெரியாதுங்க, என்னால் கோல்லாம் பண்ண முடியாது, பட் என்னால் மாதம் ஒரு 3,000 பண்ண முடியும், அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு உத்வேகமாக எடுத்துக்கிட்டு அப்போ வந்து நீங்கள் எஸ்ஐபியாக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அந்த கால்குலேஷனை செபி வெப்சைட்டில் வந்து கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அந்த கால்குலேட்டர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஓகே, எஸ்ஐபியில் நீங்கள் எவ்வளோ கட்டினா எவ்வளோ இயருக்கு என்ன நடக்கும். அப்போது கம்மியான வயசில் இருக்கிறவங்க, இப்போ 25 வயசில் இருக்கிற பையன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணியிருப்பார், அவருக்கு 30,000 40,000 தான் சேலரி வரும், அவரால் 2,000 3,000 தான் கட்ட முடியும். ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இன்றைக்கி நீங்கள் 1,000 கட்டலாம், ஆனால் 25 வருஷம் கழிச்சும் நீங்கள் அதே அமௌண்ட்லேயே கட்டிகிட்டு இருப்பீங்கன்றது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 25 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து என்ன பொசிஷனில் வேணால் இருக்கலாம். 25 வருஷத்துக்கு போகாதீங்க, நீங்கள் அடுத்த 5 வருஷத்துலேயே என்ன பொசிஷனில் இருப்போன்றது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக க்ரோத் ஆகி தான் இருப்போம். இன்றைக்கி 1,000 கட்டுறோம் அந்த 5 வருஷம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் 10,000 கட்டுற அளவுக்கு வளர்ந்துருப்பீங்க. அட்லீஸ்ட்டு ஒரு 3,000 கட்டுற அளவுக்காவது வளர்ந்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன சேலரி இருக்கோ அதே சேலரி 5 வருஷம் கழிச்சு இருக்காது. இன்றைக்கி என்ன விலைவாசி இருக்கோ அதே 5 வருஷம் கழிச்சு இருக்காது. நீங்களும் இதே இன்றைக்கி எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி 5 வருஷம் கழிச்சு இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக க்ரோத் ஆகி தான் இருப்பீங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம அதிகமாக கட்ட முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அந்த டேட்டா வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து அந்த செபியோடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கால்குலேட்டர். நான் வந்து அதை உங்களுக்கு இங்கே பாருங்கள், செபியோடைய வெப்சைட்டில் தான் இப்போ நான் இருக்கேன். சரிங்களா? இதில் பாருங்கள், உங்களுக்கு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், நான் இந்த இடத்துல ஃபினான்ஷியல் கால்குலேட்டரில் போயிட்டு மேலே மெனு இருக்குல்லையா, ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ஐபி கால்குலேட்டர்னு இருக்குல்ல அதை எடுக்கிறேன். நான் வந்து கோல் எஸ்ஐபி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ எஸ்ஐபி கால்குலேட்டர் மட்டும் நான் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு ஒரு நம்பர் போட என்னால் 3,000 தான் சார் கட்ட முடியும்னாரு. சரி, 3,000 நான் போட்டேன். ஓகே, 3,000 தான் கட்ட முடியும்னு நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க. ஸோ மந்த்லி வந்து எல்லோரும் என்ன வாதாடுவாங்கன்னா 15% ரிட்டர்ன்ஸ்லாம் மார்க்கெட்டில் கொடுக்காது, சும்மா போய் சொல்லாதீங்க, ஒரு மாதம் ஒரு வருஷம் 15% கொடுக்குது, ஒரு வருஷம் 10% மைனஸில் போகுது. ஆனால் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி டேட்டாவில் 12%க்கு கம்மியாக நிஃப்டி கொடுத்ததே கிடையாது. ஓகே, ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா 15-16% வரைக்கும் கொடுத்துருக்கு. இந்த கடந்த 10 வருஷத்து டேட்டாவில், கடந்த 20 வருஷ டேட்டா கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம், 12%க்கு கீழே கம்மியானதே கிடையாது. அதனால் மினிமமாக இருக்கிற 12% நான் போடுறேன். ஓகேவா? போட்டுட்டு நீங்கள் 15 வருஷத்துக்கு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு வந்து 30 வயசு இருக்குது, இது வரைக்கும் நான் கட்டலை சார், நான் 3,000 கட்டுறேன் அப்படின்னா 3,000 கட்டுறாரு, 12% 15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய 15 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 14.99 லட்சம், 15 லட்சம் அவருக்கு வந்து கிடச்சிருக்கும் 15 வருஷம் கழிச்சு. ஆனால் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 5.4 லட்சம். 5.4 லட்சத்துக்கு அவருக்கு 14% கிடச்சி 15 லட்சம் கிடைக்கிது அப்படின்னா டபுள். இப்போ எஃப்டியில் போட்டிங்கன்னா பல்காக போட்டிங்கன்னா 5 லட்சம் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் 10 லட்சமாக மாறும். ஓகே, அடுத்த 5 வருஷத்தில் 15 லட்சம். கிட்டத்தட்ட இது வந்து அதே மாதிரி தான் குமுலேட்டிவில் காமிக்குது. ஆனால் வந்து 12% நீங்கள் எவ்ரி இயர் வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸாக வந்து போட்டுக்கணும். ஓகே, இப்போது இதில் என்ன நான் சொல்ல வர்றதுன்னா, இந்த 5 வருஷம் நீங்கள் 3,000 கட்டுறீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் அதே 3,000 இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ப்ரொமோஷன் ஆகலாம், உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஆவரேஜாக உங்களுடைய அமௌண்ட் அந்த 15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 5,000 இருக்கும் ஆவரேஜ் அமௌண்ட். ஸோ நீங்கள் அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 25 லட்சத்தை ஈஸியாக வந்து தொட்டுற முடியும். ஓகேவா? 15 வருஷம். இதில் வந்து நான் போட்டிருக்கிறது எல்லாமே கம்மிங்க, எல்லாமே கம்மியாக போட்டிருக்கேன். இந்த 5 வருஷத்தை வந்து நீங்கள் ஒரு 13% ரிட்டர்ன்ஸ் வர்றதா நினச்சிக்கோங்க. ஓகே, 15 வருஷத்தை வந்து ஒரு 20 வருஷம் கட்ட மாட்டிங்களா, இல்லை ஒரு 18 வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 வருஷம் கட்ட மாட்டிங்களா?
கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து 42 லட்சத்துக்கு போயிடுவீங்க. ஓகே, இன்றைக்கி நீங்கள் 500 கட்டினா கூட 5 வருஷம் கழிச்சு நீங்கள் 500 தான் கட்டுவீங்கன்னுலாம் கண்டிப்பாக கிடையாது. 100% யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஓகே, இன்றைக்கி 500 கட்டுறீங்கன்னா நாளைக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்கள் 1000 கட்டுவீங்க. 5 வருஷம் கழிச்சு நீங்கள் 2000 கட்டுவீங்க. 10 வருஷம் கழிச்சு 3000 கட்டுவீங்க. 15 வருஷம் கழிச்சு 5000 கட்டுவீங்க. ஓகே, அப்போ உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும், கம்மியே ஆகாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் மினிமமாக நீங்கள் இந்த 5000 13%, 18 வருஷம் கட்டினாலே 42. ஸோ நம்ம ஃபார்முலா படி போவோம். ஓகே, வெறும் 5000 தான் கட்டுறீங்க, 15 வருஷம் கட்டுறீங்க, 15% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடுது? 33 லட்சம். சப்போஸ் நீங்கள் 25 வயசு யங்ஸ்டராக இருக்கீங்க, அப்போ நீங்கள்லாம் வந்து 25 வருஷம் வரைக்கும் நீங்கள் கட்டலாம். சரி, 20 வருஷத்துக்கு என்ன வருது? 20 வருஷத்துக்கு 74 லட்சம் வருது. 25 வருஷம் நீங்கள் கட்டினீங்கன்னா என்ன வருது? 1.5 கோடி, 1,62 லட்சம் வருது. 15% கொடுக்க வேணாம், அதையும் கம்மி பண்ணிக்கிறேன், 14% கம்மி பண்ணிக்கிறேன். 1,35 லட்சம், 14% கூட கொடுக்க வேணாம்ப்பா, 13% கம்மியாக தான் கொடுக்குது. அப்பயும் நீங்கள் 1 கோடியை ரீச் பண்ணிவிடுவீங்க. வெறும் 5000 கட்டினா போதும் 25 வருஷத்துக்கு. இது யாருக்கு அப்படின்னா, இப்போ 22, 23 வயசு இருக்கக்கூடிய பசங்களுக்கு தான் இது. 22, 23 வயசு இப்போ தான் சார் நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் மாதம் 5000 எஸ்ஐபியில் போட்டுக்கிட்டே போகலாம். இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டாலே 13-12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருது. ஸோ இதுதான் ஃபார்முலா. 25 வருஷம் என்னால் கட்ட முடியாது, 20 வருஷம் தான் கட்ட முடியும்னா நீங்கள் 20 வருஷம் கட்டுங்க. இதில் ஒரு 1000 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 6000 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா 67 லட்சம் உங்களுக்கு வந்து வந்துடும். 13% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தால். சப்போஸ் உங்களுக்கு 15% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 90 லட்சத்துக்கு போயிடுவீங்க, 89 லட்சத்துக்கு போயிடுவீங்க. ஓகே, இது ஒரு கால்குலேட்டர். அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? கோல் எஸ்ஐபி கால்குலேட்டர் போகலாம். கோல் எஸ்ஐபி கால்குலேட்டர்னா உங்களுக்கு என்னென்னா, இப்போ உங்கள் பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 10வது படிக்கும்போது அவனுக்கு 50 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா, 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 50 லட்ச ரூபா வேணும்னா உங்களுடைய கோலை மட்டும் நீங்கள் இங்கே போட்டுடணும். 50 லட்சம் போட்டேன் நான். 50 லட்சத்துக்கு எனக்கு 14% கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்குறேன். 15% நான் போடலை, அப்படியே நான் குறைச்சி தான் போடுறேன், பார்த்துக்கோங்க. 14% போட்டுக்கிறேன். சாரி, 14% இங்கே இருக்குது. இது வந்து டியூரேஷன். எத்தனை வருஷம் டியூரேஷன் வந்து நம்ம கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 வருஷத்துக்கு மந்த்லி எஸ்ஐபி 9600 கட்டணும். நீங்கள் வந்து 10 வருஷம் சொல்லியிருக்கிறீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் உங்கள் பையன் படிக்கிறான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு? பெரிய 12வது வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படாது, கரெக்டாக? இப்போ 12வது முடிச்சதுக்கப்புறம் தான் காலேஜுக்கு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு பணம் தேவைப்படும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? 12 வருஷம் கட்டுறீங்க, 12 வருஷம் கட்ட போகிறீங்க, 14 வருஷம் ரிட்டர்ன்ஸ் போட்டுருக்குறோம். நீங்கள் எஸ்ஐபி வந்து 13,000 மாதம் 13,500 கட்டினீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் வந்துடும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 20 லட்சம், உங்களுக்கு வரப்போகிறது 50 லட்சம். இதுதான் எஸ்ஐபி. இது வந்து 14%ன்றது கம்மி பண்ணிக்கிறான், 13%-ஆக கம்மி பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் ரிட்டர்ன், நார்மல் இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸே கொடுத்துட்றேன் நான். அதிகமாகவே போடலாம், ஆனால் மேக்ஸிமம் அது 16-17% கொடுக்குறதெல்லாம் இருக்குங்க. 16% வந்துச்சுன்னா நீங்கள் வேறு லெவலில் வந்து கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து வெறும் 13% மினிமமாகவே போட்டுட்டு, உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஒரு 25 லட்சம் தேவைப்படுது, அதுக்கு கால்குலேஷன் போடுவோம். எவ்வளோ? நீங்கள் 7200 கட்டினா போதும், கரெக்டாக 12வது அவங்க முடிக்கும் போது 25 லட்சம் கையில் வந்துடும். நீங்கள் கட்டினது 10 லட்சம், உங்களுக்கு வரப்போகிறது 25 லட்சம், இவ்வளோ தான். ஓகேவா? இப்போ 25 வயசு பையன், நான் 25 வருஷத்துக்கு கட்டுறேன் சார் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் என்ன இருக்குன்னா, ஒரு 2 கோடி டார்கெட் இருக்கும். 1 கோடிலாம் வேல்யூ இருக்காதுன்னு வச்சுக்கோங்க, அதனால் 2 கோடி வச்சுக்கோங்க. ஓகே, 2 கோடி டார்கெட்டு. உங்களுடைய வயசு வந்து 25னா நீங்கள் இன்னொரு 25 வருஷம் வரைக்கும் கட்ட போகிறீங்கன்னு பிளான் வச்சுக்கோங்க. ஸோ 13% போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? மந்த்லி எஸ்ஐபி 8900 நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நான் சொல்கிறது 2 கோடிக்கு சொல்கிறேன், 1 கோடிக்கே சொல்லலை, 2 கோடிக்கு 8900 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 25 வருஷத்துக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா 26 லட்சம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சார் 50 வயசுக்கு அப்புறம் எனக்கு பணம் வந்து நான் என்ன சார் பண்ணுறது? ஓகே, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இப்போ 8900 கட்டக்கூடிய ஒரு நபர் 10 வருஷம் கழிச்சு 8900 கட்ட மாட்டீங்க கண்டிப்பாக. அட்லீஸ்ட் ஒரு 15,000 கட்டுவீங்க. அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து மாறிடுமா? 12,000 ஆயிருமா? அப்போ இந்த 25 வருஷன்றது 20 வருஷமாக குறையுமா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் எஸ்ஐபியை வந்து உங்கள் வேலை என்னென்னா, எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்கள் வேலை. அதை முடிக்கும் போது நீங்கள் வேறு லெவலில் போய் முடிப்பீங்க. இன்றைக்கி 500 கட்டுற நபர், நான் இதை பாருங்கள், நான் வெறும் 500 கால்குலேட்டர் போடுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து சார் நான் 1000 பற்றியே பேசாதீங்க சார், என்னால் மாதத்துக்கு 500 தான் கட்ட முடியும்னா 500 கட்டுங்க.
13% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 5 வருஷத்துக்கு கட்டுறீங்கப்பா. 5 வருஷத்துக்கு என்ன ஆகுது? 41,000 வருது. 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆவீங்க? கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய்க்கு மாற மாட்டீங்களா? சொல்லுங்கள், 1000 ரூபா கட்ட மாட்டீங்களா? 1000 ரூபாய்க்கு 5 வருஷங்களுக்கு என்ன ஆகுது? 83,000 ரூபா. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000, ரிட்டர்ன்ஸ் வேல்யூ 83,000. அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு 2,000 ரூபாய்க்கு மாற மாட்டீங்களா? 1,68,000. அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 4,000 கொடுக்க மாட்டீங்களா? ஓகே, அப்போ என்ன ஆகுது? 3 லட்சத்து. இப்படியே நீங்கள் வந்து போட்டுகிட்டே போகலாம். இதுவே ஒரு 15 லட்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். லோயர் லெவலில் இருக்கிற ஒரு லேபர் லெவலுக்கும் கீழே இருக்கிறவங்க 500, 1000த்துக்காவது வந்து நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் அதே 500 கட்ட மாட்டீங்க. 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக அதே அமௌண்ட்டை கட்ட மாட்டீங்க. 3 வருஷம் கழிச்சு 1000 ரூபா கட்டுவீங்க. 5 வருஷம் கழிச்சு 1000 ரூபா கட்ட மாட்டீங்க. அது 2,000 ரூபா மாற்றிடுவீங்க. அதனால் நீங்கள் இப்போயே வந்து கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது, ஐயோ நமக்கு பல வருஷங்கள் இருக்கேன்லாம் யோசிக்காதீங்க. இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜம்ப் ஆகி போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஆசை வந்து உள்ளே இழுத்துக்கிட்டே போகும். 500 ரூபா போட்டுகிட்டே வருவீங்க. அப்புறம் 1000 ரூபா போடுவீங்க. அப்புறம் 2,000 போடுவீங்க. அப்புறம் 3,000 போடுவீங்க. உங்களோட அக்யூமுலேஷன் அமௌண்ட், அந்த ரிட்டர்ன் அமௌண்ட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆசை அதிகமாகவும் கடகடன்னு போடுவீங்க. எஸ்ஐபியை நீங்கள் 10 வருஷத்துக்குள்ளே முடிச்சிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு 10-15 வருஷத்துக்குள்ளே முடிச்சிடுவீங்க. அதனால் 25 வருஷத்துக்கு எஸ்ஐபி போடுறோமே, நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு யோசிக்காமல் இருக்கிற அமௌண்ட்டை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் நமக்கு சொல்கிற விஷயம். ஓகேவா? ஸோ நீங்களும் செபியில் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுறேன். எல்லோரும் இந்த கால்குலேட்டரை போட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 2,000 ரூபா கட்டுறீங்க, 3 வருஷத்துக்கு கட்டுறீங்க, என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்? ஆனால் 3 வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன்ஸ் வரணும். அந்த 3 வருஷம் டவுனாக இருக்குன்னா நீங்கள் அடுத்து 3 வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும். ஓகே, அந்த ரிஸ்க்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் 12%, 13% போட்டது கம்மியாக போட்டேன். சில இண்டெக்ஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை பார்த்துருவோம் இருங்க. கடந்த 15 வருஷத்தில் இங்கே பாருங்கள். இப்போ நான் ஒரு டேட்டா காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்து நிஃப்டி ஓகே லார்ஜ் கேப்பு பார்த்தீங்கன்னா கடந்த 25 வருஷத்தில் 13.5 CAGRல இருக்குது. நிஃப்டி மிட் கேப்பு 16.5 ஹையஸ்ட்டாக CAGRல இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப்பு 14.5 CAGRல கடந்த 25 வருஷத்தில் இருக்குது. இதில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2025 நமக்கு நிஃப்டி லார்ஜ் கேப்பு பாருங்கள். லார்ஜ் கேப்பு 8.9% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மிட் கேப்பு 5.7, ஸ்மால் கேப்பு மைனஸ். 2024 ஸ்மால் கேப் 23, மிட் கேப் 23, லார்ஜ் கேப்பு 10. 2023 பாருங்கள், நிஃப்டி லார்ஜ் கேப் 21% கொடுத்துருக்கு. மிட் கேப்பு 46% கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப்பு 55% கொடுத்துருக்கு. 2022 5.7% லார்ஜ் கேப்பு. மிட் கேப்பு வந்து 3.5. இப்போ தெரியுதுங்களா? இது வந்து லார்ஜ் கேப், இது மிட் கேப்பு 3.5, ஸ்மால் கேப்பு -13. 2021 லார்ஜ் கேப் 25%, மிட் கேப்பு 46%, ஸ்மால் கேப்பு 59%. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து என்னென்னா மைனஸில் போகும்போது நீங்கள் எஸ்ஐபி அமௌண்ட்டை அதிகமாக கட்டலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த 12% தான் ரிட்டர்ன்ஸ் வருமானதெல்லாம் கிடையாது. 12% வந்து நீங்கள் 16-17% வரைக்கும் இழுத்துட்டு போக முடியும். கம்மியாக இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிடணும். அவ்வளோதான் டேட்டா. ஓகே, அதனால் நமக்கு வந்து வெறும் 12%னா கான்ஸ்டண்ட்டாக 12%ன்றது அர்த்தம் கிடையாது. 12லேருந்து 16% வரைக்கும் நம்ம 17% வரைக்கும் வந்து ரிட்டர்ன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகலாம். 17% ரிட்டர்ன்ஸ்லாம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் நமக்கு வந்து மாறிடும் போர்ட்ஃபோலியோவே. இந்த 1 கோடின்றது அப்படியே 2 கோடியாக மாறிடும். 2 கோடிக்கு போட்டவங்களுக்குலாம் 4 கோடியாக மாறிடும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், துல்லியமாக சொல்லலை. சரிங்களா? ஸோ அப்போது எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. அதை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறது அந்தந்த காலங்கள் கட்டங்களுக்கு கொண்டு போயிடும். நம்மளுடைய வருமானம், இதோட ரிட்டர்ன்ஸு, நம்மளுடைய ரிட்டர்ன்ஸை பார்க்கும்பொழுது நமக்கு வர ஆசை, மார்க்கெட்டு கிராஷ் ஆகும்போது இன்னும் நிறையா முதலீடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு புத்திசாலித்தனம், இதெல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அதனால் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான் மேட்ரு. அது 500 இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 2000 ரூபாயாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ நான் கால்குலேட்டரோட உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்கள் 15 எஸ்ஐபி ஃபார்முலாவான 15-15-15க்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் போகலான்றதை வந்து நான் 2 கால்குலேட்டரையும் காமிச்சிட்டேன். நீங்களே வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மனசில் ஒரு சேஞ்சஸ் வரும். அது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகும். ஓகே, ஸோ எல்லோரும் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. கமெண்ட்டில் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க டிமேட் அக்கௌண்ட் வந்து என்னோட ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.